ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம வேண்டாம்னு நினச்சி தூக்கி போடுற பல பொருட்களை வச்சு நம்ம மொத்த வீட்டையும் எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பெல்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ட்ரெஸ்ஸை தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த பெல்ட்டில் ஆல்ரெடி நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்கள் பெல்ட்டில் ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஹோல்ஸில் ஹேங்கரில் இருக்க உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மாட்டி வச்சுருங்க வரிசையாக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை வார்ட்ரோப்பில் மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் அந்த ஸ்பேஸில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கூட மாட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வரிசையாக நம்மளோட ட்ரெஸ்ஸை நான் ஹேங் பண்ணியிருக்கேன். எந்த ட்ரெஸ்ஸு தேவையோ அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். சிங்கிள் பெல்ட்டில் நம்ம இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த பாக்ஸை தான் நம்ம இப்போ ஒரு எக் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கடையில் நம்ம பல்காக முட்டைலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் தான் வச்சு கொடுப்பாங்க. இந்த ட்ரேவை உங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எவ்வளோ ஃபிட் ஆகுதோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி அதை நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸோடு ஒட்டி விட்டுருங்க. ஒரு சூப்பர்பான எக் பாக்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதில் நீங்கள் முட்டையை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கடையில் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸில் நம்ம எப்படி ஃபேன்சி ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் எத்தனை கப் ஃபிட் ஆகுதோ அத்தனை பேப்பர் கப்ஸை டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பாக்ஸோட ஒன் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் 6 கப் மட்டும்தான் ஒட்ட முடிஞ்சிச்சு. இப்போது இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களோட ஹேர் கிளிப்ஸ், ப்ரூச்சஸ், ரப்பர் பேண்ட், ஹேர் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ்னு ஒவ்வொரு இதில் தனித்தனியாக போட்டு ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேடிட்டுருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காலியான தயிர் டப்பாவை வச்சு ரொம்பவே சூப்பர்பான ஹேங்கிங் வால் ஷெல்ஃப் தான் பண்ண போகிறோம். தயிர் டப்பாவை உங்களுக்கு தேவையான ஹைட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவுக்கு நடுவுலையும் கட் பண்ணி 2 பீசஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி திக்காக லேமினேட் பண்ண ஷீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்ரே ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷீட்டில் தயிர் டப்பாவை ஷெல்ஃப் மாதிரி ஒட்ட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷீட்லலாம் கொஞ்சம் கலர் பேப்பர் ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது 2 தயிர் டப்பாலையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஷீட்டில் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பர்பான வால் ஹேங்கிங் ஷெல்ஃப் ரெடி ஆயிருச்சு. இப்போது டாப்பில் ஒரு சிசர் வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டு ஹூக்கில் மாட்டி விட்டுருங்க. இதில் நீங்கள் கலர் பென்சில், க்ரையான்ஸ், மார்க்கர், சிசர், பென்சில், ரப்பர்னு எது வேணாலும் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான பால் கேன் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ரொம்பவே சூப்பர்பான ஸ்பூன் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். கத்தியை ஹீட் பண்ணி இப்போ இந்த கேனை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அப்பர் போர்ஷன் மட்டும்தான். ஸோ அப்பர் போர்ஷன் எடுத்துக்கோங்க. திரும்பவும் கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கத்தியை கேன்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். நம்மளோட ஸ்பூனை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் போதும். உங்கள்கிட்ட எத்தனை ஸ்பூன் இருக்கோ அத்தனை ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன்ஸ் எல்லாம் எடுத்து கேனில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கேனை பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. நமக்கு தேவையான ஸ்பூனை வேணுங்கும்போது எடுத்துட்டு திரும்பவும் அதே ஸ்பேஸில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்.
ஸ்பூன் ஸ்டாண்டில் ஹோல்டரும் இருக்கிறதுனால நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்பூனு கழுவின உடனே அப்படியே ஸ்டாண்டில் வைக்கும்போது கீழே ஈரம் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஏதாவது பிளேட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஸ்பூனை வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணின பால் கேனோட பாட்டம் போர்ஷனை வச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். கேனோட பாட்டமில் இந்த மாதிரி சிசர் வச்சு ஈக்குவல் இன்டர்வலில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் கேனில் மேக்ஸிமம் நம்மளால் ஒரு 4 பிளேட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட பிளேட்ஸை இதில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டான பிளேட் ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸை பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக காலியான கம்ஃபர்ட் பாட்டிலை தூக்கி போடவே மாட்டீங்க. ஒரு கத்தியை ஹீட் பண்ணி கம்ஃபர்ட் பாட்டிலை இப்படி ஹேண்டில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாட்டமில் இப்படி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட டிஷ்வாஷிங் லிக்விட் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் இருக்க ஹேண்டில் ஸ்பேஸில் நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் கூட போட்டு வச்சுக்கலாம். கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவிட்டு ஈரத்தோட ஸ்க்ரப்பரை உள்ளே வச்சோன்னா கூட அந்த ஸ்க்ரப்பரில் இருக்க ஈரம்லாம் பாக்ஸில் இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியில் போயிடும். ஸோ நம்ம ஸ்க்ரப்பரும் காஞ்சிடும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க காலியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை பாட்டம் போர்ஷனில் இப்படி கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாட்டிலோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி கத்தி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய லேஸ் இல்லை கயிறு வச்சு கட்டி விட்டுருங்க. இப்போது இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க பாலித்தீன் கவர்லாம் போட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைங்கும்போது நீங்கள் பேஸ்லேருந்து ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். நம்ம கவர் அங்கேயும் இங்கேயும் போட்டு வைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பாலித்தீன் கவரை நீங்கள் நார்மலாக உள்ளே வைங்க. ரொம்ப டைட்டாக துணிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக லூஸாக வச்சாவே போதும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களை வச்சு நான் சொன்ன ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மணியை சேவ் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.